பிரியமானவர்களே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல காலை நேரம் உங்களை மறுபடியும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக, கனப்படுத்துவாராக, மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாள் காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 18வது வசனம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் நம்முடைய தியானம், இதுவரை கேட்டவைகள் இனி கேட்கப்பட மாட்டாது. ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். இதுவரைக்கும் கொடுமையும் துர்ச்செய்திகளும் கேட்டுக்கொண்டிருந்ததான இடத்துல இனி அது கேட்காது என்று ஆண்டவர் இங்கே தீர்க்க தரிசனமாய் எருசலேமின் குடிகளை பார்த்து பேசுகிறார். இன்றைக்கு நம்மை பார்த்தும் கர்த்தர் காலை நேரத்தில் பேசுகிறார். இதுவரையிலும் நீங்கள் கேள்விப்பட்ட தேவையில்லாத துர்ச்செய்திகள், தேவையில்லாத காரியங்கள் இனிமேல் உங்கள் காதுகளில் கேட்க மாட்டாது என்று ஆண்டவர் பேசுகிறார். எப்படி நம்முடைய காதுகளில் இனி அது கேட்காது? காரணம், நம்முடைய ஆண்டவர் எல்லா விதமான கொடுமைகளையும், எல்லா விதமான தீவனைகளையும், எல்லா விதமான வயோலன்ஸையும் ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிறதற்கு வல்லமை உள்ள தேவனாக காணப்படுகிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும் நினைச்சா அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இன்று இந்த காலை நேரம் இந்த தியானத்தின் வழியாக நீங்கள் கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்க தடுத்து நிறுத்தினா கட்டாயம் எதுவானாலும் நின்று போகும் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை எல்லாம் நீங்கள் தீமையாக உணர்கிறீர்களோ, வேதனையாக உணர்கிறீர்களோ, வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக உணர்கிறீர்களோ, அதையெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தம்முடைய கரத்தினால், கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் அவைகளை தடுத்து நிறுத்தி உங்களை ஜெயமாய் நடத்துகிறதை உங்கள் கண்கள் நிச்சயமாக காணும். ஆண்டுடைய வார்த்தையிலே நீங்கள் கவனித்தால் ஆண்டவர் சொல்றார், உங்களுடையதான எல்லா விதமான அடிமைத்தனமும் ரட்சிப்பாய் மாறும். யுவர் ஸ்லேவரி பிகம் சால்வேஷன். நீங்க இன்றைக்கு சில இடத்துல அடிமைத்தனப்பட்டது போல் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்றார், உன் மதில்களை ரட்சிப்பென்று சொல்லுவாய். அப்படியானால் எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் அடிமைப்பட்டு வேதனைப்பட்டீர்களோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறதை உங்கள் கண்கள் காணப்போகிறது. ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, யுவர் மௌனிங் பிகம் பிரைஸ். உங்களுடையதான எல்லா புலம்பலும் துதியாக மாறப்போகிறது. இதுவரைக்கும் புலம்பி 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 அழுத காரியங்கள், புலம்பி புலம்பி பேசின காரியங்கள், புலம்பி புலம்பி வேதனைப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் சந்தோஷமாக மாற பண்ண வல்லவராயிருக்கிறார். தாவீதினுடைய நாட்களிலே தாவீது ராஜா சொன்னார், சங்கீதம் 30:11 சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறினது. எந்த வீட்டுக்குள் புலம்புகிறீர்களோ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷம் காத்திருக்கிறது. எந்த இடத்திலே வேதனையோடு இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். இதுவரையிலும் நான் கேள்விப்பட்ட வேதனையான, துக்கமான, சங்கடமான காரியங்கள் இனி நான் கேட்பதில்லை. கர்த்தர் அவைகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி இன்று முதல் என்னுடைய வாய் கர்த்தரை துதிக்கவும், என் வாழ்க்கை ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை அனுபவிக்கிறதாகவும் காணப்பட ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய போகிறார் என்று விசுவாசியுங்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வதை நீங்கள் காணும்படி தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. நாம் ஜெபிப்போமா? எங்கள் வாழ்க்கையின் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தெய்வமே, இதுவரையிலும் உம்முடைய பிள்ளைகள் வேதனையாய் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் இந்த காலை நேரம்
நேரம் மாற்றி ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எந்த வாயினால் புலம்பினார்களோ அதே வாயினாலே கர்த்தரை மகிழ்ச்சியாய் துதிக்க அவர்களுக்கு கிருபை தாரும். எந்த இடமெல்லாம் அடிமைத்தனப்பட்டிருந்ததோ அந்த இடமெல்லாம் ரட்சிப்படையும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த காலை நேரம் அப்படிப்பட்ட வல்லபெரும் கிரியைகளை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்வீராக. இந்த நாளையும் எங்களுக்கு ஜெயமாய் மாற்றித்தாரும், ஆசீர்வாதமாய் நடத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.